ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் அமெரிக்காவில் வந்துட்டு செயின்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பார்க் போயிருந்தோம். அங்கே வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே வந்து நிறைய ஈவெண்ட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி ஃபால்ஸு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி அதுலேருந்து தண்ணி வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. என்னோடய கிட்ஸ் எல்லாம் அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், என்னோடய பசங்க அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தாங்க, தண்ணியை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நிறைய ஒரு பாத்வேயில் அங்கே நிறைய ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கீழே இருக்கிறது எல்லாமே கிட்ஸ் விளையாடுறதுக்கு தான். ஸ்லைடு, அப்புறம் ஸ்விங், அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இதுக்குள்ளேயும் நாங்கள் அப்படியே நடந்து போய் இங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம். அங்கே வந்துட்டு ஒரு ஒரு அதாவது கயிறில் நல்லையா இது மாதிரி போட்டு ஊஞ்சல் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ஹையில் இருந்துச்சு. ஆனால் என்னோடய குட்டி பையன் ஆகில் போகிறதுக்கு ரொம்ப பயந்தான். இங்கே வாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. இவன் போன ஆசையாக, ஆனால் அது கீழே இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டான். ஸோ அதனால் அவன் போகலை. ஆனால் மற்ற கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. நான் சொன்னேன், ஆகில் போய் விளையாடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் போகலை, பயந்துகிட்டே இருந்தான். ஏன்னா அது கீழே வந்து இங்கே நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் போகிறதுக்கு பயந்தான். அதனால சரி வான்னு சொல்லிவிட்டு அவனை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். கிட்ஸு ஸ்லைடு பண்ணுற மாதிரியே வச்சுருந்தாங்க. சென்டரில் வந்துட்டு ஒரு ராடு மாதிரி வச்சு அதில் நடந்து போய் மேலேருந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஆகில் வந்துட்டு இதில் ட்ரை பண்ணி போனான். அந்த பாருங்கள், நடந்து போகிறான் பாருங்கள். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் போகிறதுக்கு. பயந்தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனாகவே போயிட்டான். இங்கே இருக்க எல்லா கிட்ஸுமே நல்லா விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ எல்லா குழந்தைங்களும் வெளியே தான் இருந்தாங்க. செம்ம வெயிலுங்க, என்னால் அங்கே நிற்கவே முடியலை. என் பசங்களுக்காக தான் போனோம், வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவன் மேலே ஏறிட்டான்னு நினைக்கிறேன். ஏறிட்டான்னு அவனும் இந்த குழந்தைங்க மாதிரி ஸ்லைடில் போகிற மாதிரி வருவான். ஆக்சுவலி இது புல்லு தாங்க, இதில் கல் மண் எதுவுமே இல்லை. பிள்ளைங்க அழகாக இது பண்ணலாம். அந்த குழந்தைங்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்னமோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க வந்துட்டு அதை உட்காந்து ஸ்விங்குன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் என்னோடய பெரிய பையன் மட்டும் போனான். குட்டி பையன் போகிறதுக்கு பயந்தான். அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணன் போகிறத பார்த்துட்டு இவனும் போகணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் இவன் போகலை. என்னோடய பெரிய பையன் தாங்க எல்லா இதுலேயுமே போய் விளையாண்டான். என் சின்ன பையனுக்கு போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் அவன் போகல. அடுத்து நிறையா பசங்க போனாங்கங்க. இதுவும் அப்படி தாங்க, ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி மேலே கிட்ஸு போய் அது வழியாக ஸ்லைடில் வரணும்.